எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட மூவ்மெண்ட்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே கடைசி காலையிலேருந்து நிறைய நியூஸ்ல மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வாரோட சினாரியோ அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எக்கனாமிக் இம்பாக்ட், பொருளாதார சூழ்நிலையை பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது வந்து IMF உடைய சீப் கொடுத்த ஒரு பேட்டியை தான். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய சீப், அதாவது எம்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னதுல 3 முக்கியமான பாயிண்ட்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்னு என்னன்னா, ஓவராலா உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதே ஒரு 4 பேசிக் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சைனாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் நேத்து வந்து டேட்டா அப்படி பார்த்தோம்னா 3% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம நேத்தே வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இது மட்டும் இல்ல, உலக அளவுல ஒட்டுமொத்த இன்ஃப்ளேஷனுமே 4 பேசிக் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே கொஞ்சம் அதிகமான இன்ஃப்ளேஷன்ஸ். அது மட்டும் இல்ல, அவங்க தொடர்ந்து என்ன பேசுறாங்கன்னா, இந்த பிரச்சனை இதோட நிக்க போறது இல்ல. வெறுமனா க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும், அதனால இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆகுங்கிறதோட நிக்க போறது இல்ல. ஒட்டுமொத்த டூரிசம் பாதிக்கப்படுறதுல இருந்து, ஏன் டூரிசம்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த சப்ளை செயின் வரைக்கும் ஓவராலா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதுலயும் அவங்க சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாலிசி மேக்கர்ஸ்க்கு, அதாவது நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் திங்க் ஆஃப் அன்திங்கபிள் அப்படிங்கிறாங்க. திங்க் ஆஃப் அன்திங்கபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட IMF உடைய சீப் கொடுத்த அந்த பேட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உலக நாடுகள் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது, ஓவரால் டூரிசம் பாதிக்கப்படுறது, சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நாடுகள் தாக்கு பிடிக்கும். ஆனா ஆல்ரெடி கடன்ல இருக்கக்கூடிய நாடுகள், அதுவுமே பெரிய அளவுல ஆயில இம்போர்ட் நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், அது ஈவன் இந்தியா, யூரோப் நிறைய நாடுகள் வந்து ஆயில் இம்போர்ட்டை தான் நம்பி இருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் அந்த ஓவரால் பேட்டி. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய ஒன்று. சரி, இன்னொரு பக்கம் இந்த G7 நாடுகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அதோட ஃபைனான்ஸ் லீடர்லாம் சேர்ந்து இந்த எமர்ஜென்சி ஆயில் ஸ்டாக் இருக்குல்ல, அது அவசர காலத்துக்காக பதுக்கி வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் எடுத்து மறுபடியும் டிஸ்பியூட் பண்ணி ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம நைட்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஆயில் ஸ்டாக்ஸ் வந்து வெளியே வருதா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி ஆயில் சப்ளை பெரிய அளவுல கட் ஆயிருக்கு. ஆயிரக்கணக்கான மலைகள் தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்கு. இது போக சவுதியில சவுதி என்ன பண்ணியிருக்குன்னா, ஆயில் புரொடக்ஷனை கட் பண்ணியிருக்கு. அவங்க ஆயில் புரொடக்ஷன் கட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஆயில் டேங்க்ஸ் எல்லாமே, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. அதாவது நார்மலா ஆயில் புரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆயில் வெளிய போய்க்கிட்டே இருக்கும். ஸோ தட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபில் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எந்த ஒரு ஆயில் கப்பல்களுமே போக முடியாத சூழ்நிலையினால, பெரிய அளவுல ஆயில வெளியேற்ற முடியாம, வெளிய சப்ளை பண்ண முடியாம, ஆ இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டில ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா புரொடக்ஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி சவுதி வந்து இப்போ புரொடக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் தான் அந்த நியூஸ் அவங்க பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ புரொடக்ஷனை கட் பண்ணியிருக்கிறது, ஆயில வெளிக்கொண்டு மேற்கொண்டு மேல ஏத்தாம வெளியே கொண்டு போக முடியாம சிக்கல்ல மாட்டியிருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈவன் நாளைக்கே இந்த வார் முடிஞ்சாலும் கூட சூழ்நிலை சரியாகறதுக்கு, ஆயில் பிரைஸ் கரெக்ட் ஆகறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே சுத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பஞ்சாயத்து வந்து ட்ரம்ப் வந்து நோ டீல் டு ஈரான் அப்படிங்கிற, ஆக்சுவலா அவர் வந்து நேத்து குடுத்த ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், கியூபா வந்து டீலுக்கு ரெடியா இருக்காங்க. கியூபா கூட டீல் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாரு. ஓகே, அது பாசிட்டிவ். சரி, பிரச்சனை வந்து ஏதோ ஒரு டீல்ல வார் மேற்கொண்டு எக்ஸ்கலேட் ஆகாம இருக்குன்னு விட்டுறலாம். பட் ஈரானை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, 2 கண்டிஷன் வைக்கிறாரு முக்கியமா இந்த வார நிறுத்துறதுக்கு. ஒண்ணு வந்து ஈரான் வந்து அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகணுமா. இந்த ஈரான் வந்து அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுவும் கூட விட்டுறலாம். அடுத்தது வந்து ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடர் இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, அத வந்து நாங்க தான் ஆர்க்கிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஈரானுடைய லீடரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஈரான் ரெடியா இல்ல. அதனால இப்போதைக்கு நோ டீல் அப்படிங்கிறத ட்ரம்ப் தெரியவா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வார் மேற்கொண்டு உடனே முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது எவ்வளவு காலம் இழுத்துட்டு போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் இந்த வார் சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துது. என்னன்னா, உலக அளவுல இன்ஃப்ளேஷன் உச்சத்தை தொடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு அபிஷியலா பஞ்சாப்லயும் குஜராத்லயும் கமர்ஷியல் சிலிண்டரை ஸ்டாப் பண்றாங்க.
ஈவன் தமிழ்நாட்டுல நேத்து சாயங்காலத்துல இருந்தே கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடுகள் இருக்கு. இது எத்தனை நாள்ல மறுபடியும் இதை நோக்கி என்னது வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் நோக்கி நகரும்னு தெரியல. ஸோ கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பஞ்சாப் அண்ட் குஜராத்தில் அஃபிஷியலா இப்போதைக்கு விநியோகத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நேரத்தில் தட்டுப்பாடு இருக்கு. மற்ற ஸ்டேட்டுகளை என்ன நிலைமை இருக்குங்கிற ஃபுல் டேட்டா எதுவும் அஃபிஷியலா வெளியே வரல. ஸோ மேற்கொண்டு இது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மீன்வைல் இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஆனா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளது இந்தியாவில் ரொம்ப லோ பேண்ட்ல தான் இருக்கு. அதனால இந்த இந்த இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளேஷனை இந்தியாவில் கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. பட் ரியல் டைம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் கண்டிஷன்ஸை பொறுத்து, எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தட்டுப்பாடுகளை நோக்கி நகர்றதுக்கான அல்லது இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். இப்போதைக்கு சொல்யூஷன் வந்து ட்ரம்ப்புக்கும் கிட்டையும் ஈரான் கிட்டையும் தான் இருக்கு. பட் வந்து இதுல சுமூகமான முடிவை கொண்டு வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இப்போதைக்கு ஈரானுடைய அப்ரோச்சுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை ஈரான் தாக்குறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க யுஎஸோட பேஸு, ஆயில் ரிசர்வை, க்ரூட் ஆயில் பிரைஸை இது பண்றது, இது எல்லாமே ஓகே. பட் அதையும் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் நேஷன்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸஸ் எல்லாம் மற்ற சேனல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் இது நீண்ட நாள் இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகப்படுத்தும். க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்ட்ரோல் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா ஐஎன்ஆரும் கண்ட்ரோல் ஆகாது. ஐஎன்ஆர் வந்து நம்ம பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். க்ரூட் ஆயிலோட அதிகமாக இன்னைக்கு 50 பைசா ஏறினது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து க்ரூட் ஆயில் வேல் கண்ட்ரோல் இல்லாத வரைக்குமே ஐஎன்ஆரும் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகும். பட் இதுக்காக என்னடா இது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியாச்சு. இதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நகருங்க. ஓகே, ஏன்னா உலகம் வந்து தொடர்ந்து வார்லேயே இருந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் மாதிரி 5-6 வருஷம் போயிருமோ அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா யுக்ரைனுடைய வார், ரஷ்யா வார் அப்படிங்கிறது உலக அளவில் இன்ஃப்ளேஷன்ஸை பாதிக்காத ஒரு வாராக தான் இருந்துச்சு. ஈவன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இத்தனை வருஷமா யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருந்தாலுமே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வேணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஓ நேட்டோ நாடுகளோ யுக்ரைனை தன்னோட வசப்படுத்திடக்கூடாது. இதெல்லாம் இந்த பிரச்சனை இந்த இதில் உலக அளவில் இன்ஃப்ளேஷன்ஸை வந்து பெரிய அளவில் இந்த வார் பாதிக்கல. ஆனால் ஈரான் யூஎஸ் வார் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஈரான் யூஎஸ் வார் அப்படிங்கிறது உலக அளவில் இன்ஃப்ளேஷன்ஸை பாதிக்கக்கூடிய வாராக இருக்குது. ஸோ இதனால் இந்த வார் இன்னும் கொஞ்சம் 4-5 மாதம் நீடிச்சுது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸு அல்லது மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸே இந்த வாரம் நடத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி யூகே கூடயும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ட்ரம்ப்பு. ஸ்பெயின் கூட ஆல்ரெடி பஞ்சாயத்து நடந்துருச்சு. மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆயில் தட்டுப்பாடு, அதை தொடர்ந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த சினாரியோ எப்படி போகுங்கிற கொஸ்டின் மார்க் தான் இங்கே இருக்குது. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான சினாரியோக்களை குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவசரப்பட்டு ₹5 ₹10 டவுன் சைடுக்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வார் கன்யூவாக டெய்லி புது லோக்கில் நோக்கி அது நகர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போ இன்னைக்கு பண்ணியிருக்கலாமே, நாளைக்கு பண்ணியிருக்கலாமே யோசிச்சுட்டு இருக்கிறத பிரயோஜனம் இல்லை. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கையாளுங்க. 2வது, எப்போவுமே வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இங்கே மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கையில் பணம் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் பணத்தை மார்க்கெட்டில் விடாதீங்க. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நம்ம குளோபலாக நம்ம நியூஸஸை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறையா பஞ்சாயத்துகள் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்த நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒன்று டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் பாதிக்குது. இன்னொன்று சப்ளை செயின் பாதிக்குது. இவங்க IMF சீஃப் சொன்ன மாதிரி இந்த டூரிசமும் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கு. அது போக இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா நியூஸுமே இதை நோக்கி தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறது நிறைய
பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் அதை பொலிட்டிக்கல் சேனல் பார்த்துக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட இன்னத்தை நிஃப்டியோட இன்னத்தை மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் குழப்பம் இல்லாத ஒரு மூவ்மெண்ட் அப்படிதான். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 24,000 இன்னத்த மார்க்கெட் பொறுத்த 24,018 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் மந்த்லி சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டுக்கு மேல விடாம நிறைய நேரம் பியர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல தான் அதுக்கு மேல கொண்டு போய் மார்க்கெட்டை புல்ஸ் க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரைடே மார்க்கெட்டை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,228 அப்படிங்கிறது நம்ம பொசிஷனல் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அது மட்டும் இல்ல 24,018 அப்படிங்கிறது மந்த்லி சப்போர்ட். இதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,958ம், அதுக்கு கீழே பொசிஷனல்களில் அல்ல அடுத்த மந்த்லி சப்போர்ட்டுங்கிறது 25,528 இருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 24,018 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அடுத்த பியர் செக்மெண்ட்டுக்குள்ள மார்க்கெட்டை புஷ் பண்றதுக்கு பியர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. பட் புல்ஸ் மார்க்கெட்டை அதோட இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல இருந்து 23,832 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட் மேலே புஷ் ஆகும் பொழுது, மார்க்கெட் மேலே வரும் பொழுது அந்த மந்த்லி சப்போர்ட்டான 24,018 அப்படிங்கிறத பிரேக் பண்ண விடாம ரொம்ப நேரம் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அது பிரேக் ஆன உடனேயே அடுத்து புஷ் நடுவிலான 24,228 நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 24,205 தான் மார்க்கெட்டோடைய ஹை. 24,228 புஷ் நடுவிட்ட போன உடனே மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம 24,018 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கும் 24,028 சொல்லக்கூடிய பொசிஷனல் இருக்கிறதுல நம்ம க்ளோஸ் ஆயிருக்கும். இதுதான் மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். இந்த மூவை பொறுத்த வரைக்கும் 24,090 அப்படிங்கிற இந்த க்ளோஸ் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய வேல்யூஸ் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 24,128 24,128 நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொசிஷனல்கள் 24,228 கிட்டத்தட்ட 24,228 கிட்ட வரும்பொழுது தான் 24,200 கிராஸ் பண்ணணும்னு இன்னைக்கு பிஎஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணுறத பார்த்தோம். ஆக்சுவலாக பிஎஸ் காலையிலேயே 24,018 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கு மேலே விடாமல் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் மினிட் அந்த நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஸ்கொயர் ஆஃப்னால தான். ரெண்டாவது இன்னைக்கு சாயங்காலம் G7 மீட்டிங் இருக்கு. அவங்க ஆயிலை ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆயில் பிரைஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனால பியர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 24,018க்கு மேலே மார்க்கெட் புஷ் ஆனதையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் பொசிஷன்கள் கிட்ட வரும்போது டிஃபெண்டும் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் அந்த மூமெண்ட்ஸ்லாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 24,128 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி சப்போர்ட்டுக்கு மேலே அதே 24,228 தான் பொசிஷன்களில். அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,472. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,522 அண்ட் 24,728 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷன்கள். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,158 24,262 அண்ட் 24,332. அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் 24,058 பிரைமரி சப்போர்ட். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24,018 இதான் மந்த்லி சப்போர்ட். இதில் தான் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 23,952 அடுத்த மந்த்லி சப்போர்ட். 23,952 சாரி 58 அது 52 இல்லை 58 சாரி ஃபார் தட் 23,958 அப்படிங்கிறது அடுத்த மந்த்லி சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பொசிஷனல் ஹடில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,718 நம்மளுடைய பொசிஷனல் ஹடில். ஓகே, இங்கே சின்ன குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கலாக. 3.14 பை வேல்யூ கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இல்லை 23,952 தான் அடுத்த மந்த்லி சப்போர்ட். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. 23,952 23,952 அடுத்த மந்த்லி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷனல் 23,718. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 23,528. ஓகே, இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,928 862 அண்ட் 832 இன்ட்ராடே நம்மளுக்கு சப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, வேல்யூ ஓரளவு கண்டஸ்டன்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,128. அதுக்கு மேலே 24,228 பொசிஷனல். மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,472 24,522. அதுக்கு மேலே ஹடில் வந்து மறுபடியும் 24,728. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 332 262 158. மீன்வைல் டவுன் சைடில் வந்து
பிரைமரி சப்போர்ட் 24,058, மந்த்லி சப்போர்ட் 24,018 அண்ட் 23,952. அதுக்கு கீழே ஹடல் 23,718 அண்ட் அதுக்கும் கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 23,528, இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் 23,928, 862 அண்ட் 832. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எது வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் 23,700 வரைக்குமே அவங்களோட டிஃபென்ஸை நம்ம பார்க்க முடியுது. டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 23,700 அப்படிங்கிறது அது கீழே தான் நீங்கள் 1, 1.5, 0.4 அது வரைக்குமே ஒரு டீசெண்டான ஒரு டிஃபென்ஸ் பொசிஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். 23,700 அப்படிங்கிறது 23,718 சொல்லக்கூடிய பொசிஷன் நடுவில் குறிக்குது. அது வரைக்குமே மார்க்கெட்டோடைய டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அட்டாக் பொசிஷன்ஸ் அங்கே கவரெல்லாம் பண்ணல, கம்மியாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப கம்மியான பொசிஷன்ஸாக இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்மி பண்ண கிடையாது. பட் வந்து பெரிய அளவில் பில்டும் பண்ணல. டிஃபென்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக 23,700 வரைக்கும் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பொசிஷன் அவங்களால கொண்டு வர முடியுது. அதே மாதிரி புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களையுமே நம்ம குறைச்சலாம் எதிர்ப்புள்ள டிஃபென்ஸ் பொசிஷன் அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனோட பில்டப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 23,950 வரைக்கும் இருக்குது. 23,950ங்கிறது மந்த்லி சப்போர்ட்டான 23,952 குறிக்குது. ஸோ அது வரைக்குமே அவங்களோட டிஃபென்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து பியர்ஸ் அளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் குழப்பம் கிடையாது. ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டுக்கு நடுவில் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி எல்லாம் நீங்கள் 10வது கணக்கில் படிச்சிருப்பீங்க. ஓகே, பட் உண்மையாலுமே மார்க்கெட்லாம் அது ஒரு பெரிய இது ஏன்னு வச்சுக்கணும், இது பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காமனான ஏரியா அப்படிங்கிறது இதுதான். அதாவது 23,952 23,718 இந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குகளில் ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே பிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதுக்கு மேலே புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் இப்போ தான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை எந்த பக்கம் யார் கிராஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக யார் வீக்காவா அப்படிங்கிறது. அதாவது 23,952 அண்ட் 23,718. ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏரியா. சரி, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஒரு பேசிடலாம். நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் இல்லை. ஓப்பன் ஆன உடனேயே ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 56,132 அச்சீவ் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்விங் வந்து 55,572 ஸ்டார்ட் ஆகுது பியர்சிங். அந்த ஸ்விங்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து பியர்ஸ் புஷ் பண்ணாங்க. புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போனாங்க. இங்கே பேங்க் நிஃப்டிலையுமே அதே சினாரியோ தான். பேங்க் நிஃப்டிலையுமே அந்த பியர்சிங்கோட எண்ட் பாயிண்ட் 56,138 தொடர்ந்து அதுக்கு மேலே கொண்டு போக முடியாமல் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே தாங்க. அது ஒரு 3 மணி நேரம் டிஃபென்ஸ் பண்ணாங்க. கடைசி க்ளோசிங் டைமில் 3 மணிக்கு மேலே தான் அந்த 56,132 சொல்லக்கூடிய அந்த பியர்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி புல்ஸ் அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம்னா பேங்க் நிஃப்டியோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,332. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 56,258. இதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 56,758, 57,232, 57,862. பிரைமரி சப்போர்ட் 56,138, 55,778 அண்ட் 55,222. இதெல்லாமே பிரைமரி சப்போர்ட்ஸ். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்ஸோடைய வேல்யூவை பொறுத்த வரைக்குமே. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. ஏன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து பெரிய அளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஐஎம்எஃபோட வார்னிங் மட்டும் இல்லை. கிட்டத்தட்ட அதை நம்ம ப்ராக்டிக்கலாக டேட்டாக்களாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வார் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தது அப்படின்னா சைனாவு தான். அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவுதுமே நம்ம 2-3 நாட்களாக கவர்மெண்ட் தொடர்ந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எல்பிஜி கேஸ் சப்ளைஸ்க்கு. நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரைடேவுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பேசும்பொழுதும் கூட ஆயில் ரிஃபைனரி சென்டர்ஸில் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பேசணும். அண்ட் அஃபிஷியலாக இப்போ கமர்ஷியல் சிலிண்டர்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. G7 நாடுகளுமே எமர்ஜென்சி ஸ்டாக் ஃபில்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. பட்டு ஈரான் புதிய சுப்ரீம் லீடரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப்பும் நோ டீல்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ இது ரெண்டை பொறுத்து வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஈரானுடைய புது சுப்ரீம் லீடர் அண்ட் ட்ரம்ப்போடைய நோ டீல் கான்செப்ட் பார்க்கும்போது இந்த வார் 1-2 நாட்கள்ல முடியக்கூடிய வாரா தெரியல. ஏன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிறது ஈரான் எடுக்குமாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது அப்படி அன்கண்டிஷனல் சரண்டர் கொடுத்தாலுமே லீடர்ஷிப்பை டிசைட் பண்றதுல அமெரிக்கா உள்ள விடுமா அப்படிங்கிற சந்தேகம். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க ஈரான். அதனால இந்த வார் வந்து கொஞ்ச நாள் கன்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நகருங்க. மார்க்கெட்ஸை ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்காக உடனே சும்மா புட் ஆப்ஷனாக வாங்கி வச்சுட்டு ஏறும். ஏன்னா அதிகமாக ஆல்ரெடி விஎக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ். எந்த பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த பக்கம் எஃப்ஐஎஸ் பூந்து போய்கிட்டே இருப்பான். ஓகே, நம்ம எல்லாரும் மார்க்கெட் இறங்கும்னு நினைச்சு புட்டோட பிரீமியத்தை நீங்க பாட்டுக்கு ஏற்றி வச்சீங்கன்னா புட்டை செல் பண்றதுல தான் அவனுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பத்தி கவலைப்படாம ப்ராஃபிட் புக்கிங்கிற பேர்ல புட்டை செல் பண்ணி ஷார்ட் கவரிங்னாலேயே கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே, இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸோட டாக்டிக்ஸே வந்து தன்னை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதா. நீங்கள் நிறையா பிஸ்னஸ் உதாரணத்துக்கு நீங்கள் ரிலையன்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு ஃப்ரீயாக கொடுத்து மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிக்குமா. அதுக்கப்புறம் மோனோப்பொலி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் ஏற்றிக்க முடியும். இதை நம்ம நிறையா பிஸ்னஸ் மாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டும் ஒரு பிஸ்னஸ். ஓகே, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறது இல்லை, கணிக்கிறது இல்லை. நாளைக்கு மார்க்கெட் என்ன நடந்தாலும் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுங்கிற நம்பிக்கையில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டிசிப்ளின்லையும் நம்ம எடுக்கக்கூடிய ஹெட்ஜஸ்லையும் இருக்குது. ஸோ ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள், வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஐஎம்எஃபோட சீப் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, திங்க் ஆஃப் அன்திங்கஃபுல் அப்படிங்கிறது, அது மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். வார் நாளைக்கே முடிச்சிடலாம், இன்னும் 4 மாதம் கன்டினியூ ஆகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நகருங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் ட்ரேடிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. பணத்தை விட்டுறாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. மற்றது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசலாம். தேங்க்யூ வெரி மச்.